என் பேர் செந்தில்குமாருங்க. என் பேர் கம்பெனி நேம் வந்து கேபிஎஸ் இண்டஸ்ட்ரீஸ். நான் ஒரு 30 வருஷமாக இந்த கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம். மேனுவலான லேத் தான் இது வரைக்கும் ரன் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் வரணுங்கிறதுக்காக ரியல்டெக் சிஎன்சிக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து சிஎன்சி பற்றி எதுவும் தெரியாது. ரியல்டெக்கில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அப்புறம் அது மூலிமா இப்போ டேன்எஃப்ல இருந்து நாங்கள் மிஷினை ப்ரொவைட் பண்ணி இப்போது அது ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எனக்கு இந்த மிஷின் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதில் ப்ரொடக்ஷன் ஆகிறத விட இதில் எனக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதிகமாகவே இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு ஆகிறது இது ஒரு 4 ஹவர்ஸில் முடிஞ்சிருது. அப்போ அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேற்கொண்டு மறுபடியும் ரியல்டெக்கில் இன்னொரு மிஷினு கேட்டிருக்கிறேன். அந்த மிஷின் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இன்கம் அதிகமாக இருக்கும். மிஷின் பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு சிஎன்சி ஒன்றுமே தெரியாது. இப்போ வாங்கி 5 மாதம் ஆச்சு. இந்த 5 மாதத்தில் நான் 1 மாதத்துலேயே பழகிட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பழகிறதுக்கு. அதே மாதிரி லேடிஸ் ஒர்க் பண்ணுறக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றபடி மிஷின் வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா இருக்குது நான் வேலை செய்கிறதுக்கு. இந்த மிஷின் வந்ததுலேருந்து எங்களோட பொருளாதாரமே கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். என்னென்னா காஸ்ட் வைஸ் மிஷினோட காஸ்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ரியல்டெக்குக்கு தேங்க்ஸ்.